Page number 40. Complete the pattern. Square, rectangle, triangle. Square, rectangle, triangle, dash. Next, what we do? Drama. Square, rectangle, triangle. Okay, அதே தான் ரிப்பீட்டட் ஆகுது. கலர் ஆல்சோ யூ வாண்ட் டு கிவ் இன் அ சேம் மேனர். ஓகேவா, இங்கே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ சேம் மேனர் தான் நம்ம என்ன பண்ணணும், கலர்ஸ் போடணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். ஸ்கொயர் 1 circle, ஸ்கொயர் 2 circle, dash. What is the answer? Square 3 circle is the answer. Here also you want to give the color same, that is square green color, circle red color. Next third one, 1 line, 2 line, 3 line, fourth box make பண்ணியிருக்காங்க, dash. ஸோ இதைவே அப்படியே நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பென்டகான், ட்ரையாங்கிள், ஸ்கொயர். நெக்ஸ்ட் பென்டகான், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், dash. You want to draw the same pentagon, triangle, square. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். triangle 2 triangle 2 square. ஓகேவா. 2 triangle 2 square. நெக்ஸ்ட் 3 triangle 3 square, dash. என்ன போடணும், 4 triangle 4 square. நெக்ஸ்ட் அகெயின் அடுத்த டேஷில் கேட்டாங்கன்னா 5 triangle 5 square. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் த எக்ஸகான் இஸ் ட்ராயிங். எக்ஸகானை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனாக ட்ரா பண்ணியிருக்காங்க. 1 line, 2 line, 1 2 3 line, 1 2 3 4 5 lines. நெக்ஸ்ட்டு பென்டகான் ட்ரா பண்ணியிருக்காங்க. டேஷ் கொடுத்தா நம்ம இதுவே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோம்பஸ், ரெக்டாங்கிள், ஓவல். ரோம்பஸ், ரெக்டாங்கிள், ஓவல், டேஷ். ரோம்பஸ், ரெக்டாங்கிள், ஓவல். நெக்ஸ்ட்டு செமிசர்க்கிள், சர்க்கிள், எக்ஸகான், ட்ரையாங்கிள். செமிசர்க்கிள், சர்க்கிள், எக்ஸகான், ட்ரையாங்கிள், டேஷ். இதே தான், அதே ஆர்டர் மாறாமல் ட்ரா பண்ணும். செமிசர்க்கிள், சர்க்கிள், எக்ஸகான், ட்ரையாங்கிள். ஓகேவா. இது வந்து பேட்டர்ன்ஸின் ஷேப்பு. நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸின் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 90, 180, 270, டேஷ் டேஷ் டேஷ். ஓகேவா. ஒவ்வொரு டேஷ்லேயும் ஒவ்வொரு நம்பரை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா. இப்போ 3 டேஷ் கேட்டாங்கன்னா நீங்கள் 3 நம்பர்ஸ் எழுதணும். ஓகேவா. 1 டேஷ் கேட்டாங்கன்னா 1 நம்பர் இஸ் எனஃப். ஓகேவா. நெக்ஸ்ட்மா look at this number, all the number having 1 0 வா. so first put 1 1 0. next this is a 9th table. ஓகேவா. 9 18 27 36 45 54. ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். A B C D dash 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 E F G A B C D. okay, alphabets. and then look at the number 9 18 27 36. what is this? 9th table. so 36 after 45 54 63. next 125, 150, 175. okay, here doing plus 25. ஒவ்வொரு நம்பருக்கும் plus 25 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 175 plus 25 means 200. 200 plus 25 225. 225 plus 25 250. okay, next question. 100 400 700 dash dash dash. ஓகேவா. here first 2 zeros in எல்லா நம்பர்லேயும் 2 0 இருக்குது. ஸோ each and every line you put the 2 0 2 0 2 0 2 0. next look at the number 1 4 7. என்ன பண்ணியிருக்காங்க, +3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ each and every number do +3. now 7 plus 3 10. now 10 plus 3 13. 13 plus 3 16. ஓகேவா. now same like that all. A C E கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபபெட்டில் ஒவ்வொரு லெட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ A B எழுதக்கூடாது, B ஆஃப்டர் C. நெக்ஸ்ட்டு C ஆஃப்டர் D எழுதக்கூடாது, E. நெக்ஸ்ட்டு F G. ஓகேவாம்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் மிஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. 100ல் பார்த்தோம்னாலும் 100 கவுண்டிங்ஸ்லேயும் ஒவ்வொரு லெட்டர் ஒவ்வொரு ஹண்ட்ரட்ஸும் மிஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 200 400 600. okay, dash 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 means all the one having 2 0 so first put 2 zeros.
then after 2 4 6 na, yes, this is a 2 table. 1 4 is 4, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. Okay va? This is the complete the pattern. Next answer the following ma. Answer the following la பாருங்க. First வந்து find perimeter of following figures. Okay va? What is mean by perimeter? This is in page number 11. Okay. Okay va? Page number 11 ma. Following using the for this following figures we want to find the perimeter. First of all, what is mean by perimeter? Sum of all sides. Okay va? Okay ma, I am taking the first question. Okay va? This is the question. Which like we want to write the answer? Put solution. Perimeter equal to sum of all sides. First step. Sum means addition. We want to add all the sides. Okay va? Then second step equal to AB. Write the name of the sides. Okay va? AB plus BC plus CD plus DA. Okay va? Then AB here giving 8 cm. So 8. Third step la 8 nu ponnu AB ku badila. Plus BC 3 plus CD 5 DA 6. Now you want to add this 4 numbers. The answer is 22. So perimeter equal to 22 centimeter. Okay vama? So now here see the fourth question. Here giving only one side ku mattum measurement kuduthirukanga. Okay va? Now what is the shape ma? Square. So write the answer. In square all the sides are equal. Isn't it no? Square la ella sides equal. So inga level na ingi level, ingi level, ingi level. So perimeter equal to sum of all sides. PQ plus QR plus RS plus SP equal to 11 plus 11 plus 11 plus 11 equal to 44 centimeter. Okay, understood? Next, here see the fifth question. Yes, this is a rectangle. In rectangle only opposite sides are equal. So here 10 centimeter means in opposite side GH also 10 centimeter. GF 5 centimeter means the opposite side HE also 5 centimeter. இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். So perimeter equal to sum of all sides. Write the name of the sides. Then after 10 plus 5 plus 10 plus 5 equal to answer is 30 centimeter. Okay va? Okay, the second question is exponent form. Page number 25. Okay, now I am explaining the exponent form. Okay va? Exponent form na என்னன்னா first with look at the first digit ma. What is this? 2. So put the 2. 2 after how many digit having? 1 2 3. So put the 3 0. Plus in exponent form you must be want to put the plus symbol. Okay va? Next, what is the next digit? 9. So put the number 9. 9 after how many digit having? 1 2. So put the 2 0. Plus next, what is the third digit? 3. So put the 3. 3 after how many digit having? Only one digit. So put only 1 0. Plus what is the last digit? 6. So I put the answer 6. இவ்வளோதான். இதுதான் exponent form. Okay va? For example, I am writing another one number. 4987 equal to dash. Okay va? இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி தான். First digit 4. 4 after how many digit having? 1 2 3. So 4000 plus 920, that is 900 plus third digit 8. 810 80 plus the last digit 7. Understood? This is the exponent form. Okay. Next, third question, ascending order, page number 27. Okay, ascending order. What is mean by ascending order? Arranging the numbers from small to big. Okay, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் அரேஞ்ச் பண்ணும். First look at the all the digit ma. First check all the digits. 4 digit 4 digit 4 digit 4 digit 4 digit எல்லா டிஜிட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா then after look at the first digit. Underline the first digit for all the number. 7 9 7 5 8. In this first digit, which is the smallest number? 5. So write this number 5436. எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க.
Then 7, 9, 7, 8. Which is the smallest number? 7. But in this 7 there are having 2 numbers. 7 லே 2 இருக்கா? So now look at the second digit. 6, 6. அதுவும் சேமாக இருக்குது. Next third digit also same. So look at the last digit 1, 4. Which is the smallest number? 1. So write the number 7631. ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறமே அடுத்த நம்பர் எழுதிடணும். 7634. நெக்ஸ்ட் 8, 9. விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்? 8. ஸோ 8918, கமா. Now remaining only one number. இதுதான் லாஸ்ட்டில் வரும். ஓகேவா? Now look at the C question. 5, 5, 4, 9, 9. All the digits are equal. So look at the first digit 5, 5, 4, 9, 9. Which is the smallest number? 4. So இந்த நம்பரை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 5ல there are having 2 numbers. 5, 5. So now look at the second digit 2, 6. Which is the smallest number? 2. So இதை எழுதிக்கலாம். Next 2 after 6 is the smallest number. So இதையும் எழுதிக்கலாம். Now remaining having 2, 9. 2 9 இருக்கா? Now look at the second digit 9, 8. Which is the smallest number? 8. So write this number 9801, 9999. This is the ascending order. Okay va? You want to write the number smallest to biggest. Okay. Next conversion. Fourth question conversion ma. 53, 54, 61. Okay va? Page number 53, 54 and page number 61. First take the page number 53. Conversion. First there are 2 types of question. 2 type of question கேட்கலாம். ஒன்று convert into centimeter, another is convert into meter. ஓகேவா? Convert into centimeter means just multiply by 100. Okay, just multiply by 100 because 1 meter equal to 100 centimeter. ஓகேவா? சென்டிமீட்டருக்கு தானே கன்வெர்ட் பண்ணும். ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? 100 சென்டிமீட்டர் தான். ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் தானா? ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பை 100. First step, write 1 meter equal to 100 centimeter. This is the first step. Then second line is write the question 5 meter equal to 5 multiply by 100 centimeter. 5 into 100, 500 centimeter. Okay va? Next, look at the second question. Convert 13 meter into centimeter. இப்போ 5 centimeter na answer is 500 centimeter. 13 centimeter na just add 2 zeros. What is the answer? 1300 is the answer. Okay vama? Converting to centimeter na just simply multiply by 100. Okay va? Now convert into meter. Convert into meter. Meter means just divided by 100. Okay va? Divided na just cut the 2 0. Cut the 2 0. 700 centimeter. So 700 centimeter equal to dash meter. ஸோ மீட்ரு தான் கேட்டிருக்காங்க. கன்வெர்ட் இன்டு மீட்டர்னா ஜஸ்ட் கட் த 2 0. ஸோ 7 இஸ் த ஆன்சர். ஓகேவாம்மா? ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் மீன்ஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் 700 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 7 மீட்டர். 2 0 கட் பண்ணால் ஸோ 7 மீட்டர் ஈக்குவல் டு 700 சென்டிமீட்டர். ஓகேவா? Now take the page number 54. Here giving Seema. Convert into centimeter, convert into meter. Convert into centimeter means multiply by 100. Okay va? Now 3 meter equal to dash centimeter. 3 multiply 100, 300 centimeter. Now 37 meter equal to dash centimeter. Just multiply the 2. Add the 2 0. 3700 centimeter. Okay va? Suppose this like the question is asking. இப்படி 5 மீட்டர் 9 சென்டிமீட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா the 9 is already in centimeter only. ஓகேவா? ஸோ லீவ் த 9 சென்டிமீட்டர். ஜஸ்ட் மல்டிப்ளை த 5 into 100. 9 சென்டிமீட்டர் ஆல்ரெடி சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு லுக் அட் த 5. 5 மட்டும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 5 into 100, 500. ஓகேவா? இப்போ 9 ப்ளஸ் பண்ணுங்கள். 500 + 9, 509 சென்டிமீட்டர். Same like that. Next question 35 centimeter. The 35 already is in centimeter only. So don't consider this 35. Just multiply the 7 into 100. 7 into 100, 700.
plus 35, 735 centimeter. ஓகேவா? now convert into meter. convert into meter na divided by 100. that means cut the 20. so 600 centimeter means 6 meter. 3600 meter means 36 meter. Sorry, 3600 centimeter means 36 meter. now look at this. 647 centimeter. ஓகேவா? இப்போது மீட்டர் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், 100. ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர்? 6. ஸோ 6 மீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகேவா? சேம் லைக் தட். ஒன்ஸ், டென்ஸ், 100. மீட்டர் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் டேக் அண்ட் ரைட் த 100. 100ல் இருக்கிற பிளேஸை அப்படியே என்ன பண்ணுங்கள், எடுத்து எழுதிடுங்க. சப்போஸ் சென்டிமீட்டரும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 மீட்டர் நெக்ஸ்ட் 2 நம்பர் என்னது, அது சென்டிமீட்டரில் வந்துடும். 47 சென்டிமீட்டர். அதே மாதிரி 100 பிளேஸில் இருக்கிறது மீட்டர், மீதி 10th பிளேஸில் 1st பிளேஸில் இருக்கிறது சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். ஓகேவா? தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த கன்வர்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் 2D அண்ட் 3D ஷேப்ஸ். ஓகேவா? பேஜ் நம்பர் 18, ஃபஸ்ட் யூனிட். திஸ் இஸ் வெரி சிம்பிள்மா. ஹியர் சீமா, இந்த மாதிரி பிலோ நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது 2D ஷேப்பாக 3D ஷேப்பானு வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். ஓகேவா? வெரி ஈஸி. 2D ஷேப்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் லென்த் அண்ட் பிரெத் மட்டும் இருந்ததுன்னா அது 2D. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3 இருந்ததுன்னா அது 3D. இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, அது ஸ்கொயரோட ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரோம்பஸ், பேரலோகிராம் இந்த ஷேப்பில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் 2D. 3D ஷேப்ஸில் உங்களுக்கே தெரியும். கியூபு, கியூபைடு, கோனு, சிலிண்டர், ஸ்பியர் இந்த ஷேப்ஸில் இருந்தது அப்படின்னா அது 3D. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செஸ் போர்டு. யூ ஆல்ரெடி வெல் நோ அபவுட் தட் செஸ் போர்ட் இஸ் தென் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கொயர். ஸோ அப்படியும் பார்க்கலாம், அப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைனா தி ஷேப்ஸ் ஹேவிங் ஒன்லி லென்த் அண்ட் பிரெத், ஒன்லி டூ டைமென்ஷன் ஹேவிங். ஸோ திஸ் இஸ் அ 2D. இப்போ இது பாருங்கள். எஸ், திஸ் இஸ் அ பாக்ஸா? ஸோ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது? க்யூப் ஷேப்பில் இருக்கா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் க்யூபா? அப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திஸ் ஹேவிங் 3 டைமென்ஷன், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கா? ஸோ திஸ் இஸ் அ 3D அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த பிக்சர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். இப்படி பார்த்து நீங்கள் கரெக்டாக 2Dயா 3Dயான்னு மட்டும் கீழே இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பாருங்கள், இதுலேயும் அப்படி தான் லென்த்து, பிரெத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ 2D. இந்த ஷெட்டு பாருங்கள், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இந்த கேக் பீஸ் பாருங்கள், இதுக்கும் என்னதுங்க, லென்த்து, பிரெத்து, ஓகே, அண்ட் தென் ஹைட்டு 3 இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் என்னது, 3D தான். இது பாருங்கள், திஸ் இஸ் இன் சிலிண்டர் ஷேப். ஓகேவா? சிலிண்டர் இஸ் அ 3D ஷேப்ஸா? ஸோ திஸ் இஸ் அ 3D ஆப்ஜெக்ட். ஸோ புட் 3D. நெக்ஸ்ட் பிரிக். திஸ் இஸ் ஆல்சோ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ 3D. ஓகேவாம்மா? அண்ட் தென் ஆரஞ்சுனா என்னது, இது உடனே சர்க்கிள்னு போடக்கூடாது. ஏன்னா இது சர்க்கிள் இல்லை, ஸ்பியரு இல்லையா? இது ஒரு ஆப்ஜெக்டா? ஸோ இது வந்து என்னது, 3D. இப்போது காயின் பார்த்தீங்கன்னா, காயின் ஹேவிங் ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 டைமென்ஷன் தான் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இது வந்து 2D. சரியா? ஆனால் ஆரஞ்சு வந்து 3D. ஓகேவா? ப்ரிப்பேர் வெல் த பேஜ் நம்பர் 18மா. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரியேட் த வேர்ட்ஸ். ஓகேவா? வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணும். பேஜ் நம்பர் 74மா. டீச்சர், இந்த வேர்ட்ஸ்லேருந்து நம்ம 3 லெட்டர் வேர்ட் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் லாஸ்ட்டில் டீயில் முடியக்கூடாது. ஓகேவா? தேர் ஆர் கிவிங் 2 எக்ஸாம்பிள் ஃபார் யூ. டீ, கார். வேறு என்ன ஃபார்ம் பண்ணலாம்? வேறு என்ன வேர்ட் நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? இயர் ஃபார்ம் பண்ணலாமா? EAR, இயர். நெக்ஸ்ட்டு ஹேர், HER, ஹேர். நெக்ஸ்ட்டு ATE, 8. 3 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதே மாதிரி பிலோ தே ஆர் கிவிங் சம் லெட்டர்ஸ். ஓகேவா?
லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து 5 லெட்டர் வேர்ட் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? தட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கர், மெடல், அந்த மாதிரி. வேறு என்ன நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? LATER, லேட்டர், ஆங்கிள், ஏஞ்சல், இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண தெரியணும் உங்களுக்கு. பேஜ் நம்பர் 74. ஓகே, நெக்ஸ்ட்டு unscrabble the dates given below. அன்ஸ்க்ரபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான ஆர்டரில் எழுதணும். ரைட் த டேஸ் இன் ஆர்டர். பேஜ் நம்பர் 63. ஓகே, இப்போ இது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்னது? தேர்ஸ்டே, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் த கொஷின். இப்போ நீங்கள் இதை என்ன டேன்னு கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். திஸ் இஸ் அ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சாட்டர்டே, இந்த மாதிரி ஸ்க்ரபிள் பண்ணி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பை டென்ஸ் அண்ட் 100. பேஜ் நம்பர் 46. ஓகேம்மா, பேஜ் நம்பர் 46மா. Here multiply by 200. Below they are giving 4 numbers. ஓகேவா? we want to multiply by 200 each and every number. ஓகேவா? ஃபஸ்ட்டு 300 200 மல்டிப்ளை பண்ணலாம். 20வா? ஃபஸ்ட்டு put 20 for all the box. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 2s are 6, so 600. 2 2s are 4, so 400. 4 2s are 8, 800. 5 2s are 10. ஸோ 10லோட 20 ஆட் பண்ணால் 1000. சேம் லைக் தட் ஆல். ஓகேவா? ஹியர் 10, இங்கே 20, 10, 20. நவ் டூ த மல்டிப்ளிகேஷன். 6 3s are 18, 2 3s are 6, 3 3s are 9, 5 3s are 15. ஓகேவா? புட் த 0 கேர்ஃபுல்லி அண்ட் லுக் அட் திஸ் மா. 7 10s are 70. 60 into 10, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஸோ புட் 20. 1 6 are 6, 6 10s are 60. Here 100 into 10, so 1 2 3, 3 0 and 1 1s are 1, so 1000. ஓகேம்மா, this லைக்மா. இந்த மாதிரி தான், வெரி ஈஸி. ப்ரிப்பேர் வெல் த பேஜ் நம்பர் 46. ஓகே, next find the radius. This is in page number 9 ma, first unit. First of all, what is the radius formula? Radius தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So radius formula, what is the radius formula? Radius equal to diameter divided by 2. This is the formula. Okay va? Now take page number 9. Here having sima. A diameter of the circle 88 cm. Find the radius. Radius கண்டுபிடிக்கணும். diameter கொடுத்துருக்காங்க. So first write the formula. Radius equal to diameter divided by 2. ஓகேவா? So radius equal to diameter equal to என்ன கொடுத்துருக்காங்க? given 88. So 88 divided by 2. Now you want to do the division. Okay, in 2 table 8 come how many times? 4 times. So 4. நெக்ஸ்ட் இன்னொரு 8 இருக்கா? ஸோ அப்போ இன்னொரு 4 போடணும். ஸோ 44 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகேவா? சேம் லைக் தட் ஹியர் கிவிங் எக்ஸசைஸ். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு ரைட் த ஃபார்முலா, தென் ஆஃப்டர் சப்ஸ்டியூட் த diameter, தென் ஆஃப்டர் டூ த டிவிஷன். ஐ எம் டூயிங் த செகண்ட் சம். சீமா, radius equal to diameter divided by 2. This is the formula. இப்போ இந்த மாதிரி diameter 30 cm கொஷின் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரேடியஸ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. தென் ஆஃப்டர் டூ த சப்ஸ்டியூட். ரேடியஸ் ஈக்குவல் டு diameter 13 கொடுத்துருக்காங்களா? ஸோ 30 divided by 2. ஓகேவா? இன் 2 table 30 come how many times? Very good, 15 times. 15 2s are 30. So 15 cm is the answer. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரிப்பேர் வெல்மா. நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஈவன் நம்பர். பேஜ் நம்பர் 21 22. ஓகேவா? சர்க்கிள் த ஈவன் நம்பர். பேஜ் நம்பர் 21 22. சர்க்கிள் த ஈவன் நம்பர்னு கொடுத்து பிலோ தே ஆர் கிவிங் மெனி நம்பர்ஸ். இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஈவன் நம்பர் மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு வாட் ஆர் த ஈவன் நம்பர்ஸ்?
0 2 4 6 8 ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு தென் ஆஃப்டர் அண்டர்லைன் த லாஸ்ட் டிஜிட் 1 0 2 1 4 8 6 இப்படி லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் 1 இஸ் த ஈவன் நம்பரா? நோ, ஸோ லீவ் இட். நெக்ஸ்ட் 0 is the even number? Yes, so put the circle. Next 2 is also even number, put the circle. Next 1 is not a even number illa thane, so no need to put the circle. Next 4 is the even number? Yes, put the circle. 8 6 இதுவும் என்னது ஈவன் நம்பர் தான், ஸோ புட் த சர்க்கிள். இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் லாஸ்ட் டிஜிட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னது சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நேம் ஆஃப் சைட்ஸ் அண்ட் டைகனல்ஸ். திஸ் இஸ் இன் பேஜ் நம்பர் 6மா. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நேம் ஆஃப் த சைட்ஸ் எழுத சொன்னால் சைட்ஸ் எவ்வளோ சைட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறீங்க. டோன்ட் டூ லைக் திஸ். ஓகே, ஹியர் ஆஸ்கிங் நேம் ஆஃப் த சைட்ஸ். என்ன பண்ணணும்? நேம் ஆஃப் த சைட்ஸ் எழுதணும். சரியா? வாட் ஆர் த நேம் ஆஃப் த சைட்ஸ்? ஏபி பிசி. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஏபி பிசி சிடி டிஏ. ஒவ்வொரு லைன்ஸும் ஈச் லைன் இஸ் கன்சிடர்ட் ஒன் சைட்ஸ். உள்ளே இருக்கிற லைன்ஸில் டயகனல்ஸ். ஓகே, த லைன் ஜாயினிங் ஆப்போசிட் கார்னர் தட் இஸ் கால்ட் டயகனல்ஸ். ஓகேவா? ஸோ டயகனல்ஸ் மீன்ஸ் ஏசி பிடி. ஓகேவா? சேம் லைக் தட். நவ் லுக் அட் திஸ் சம்மா. இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பேரலோகிராமுக்கு நம்ம நேம் ஆஃப் த சைட்ஸும் நேம் ஆஃப் த டயகனல்ஸும் எழுதணும். ஓகேவா? வாட் ஆர் த நேம் ஆஃப் த சைட்ஸ்? பிக்யூ, கியூஆர், ஆர்எஸ், எஸ்பி. அண்ட் வாட் அபவுட் த டயகனல்ஸ்? பிஎஸ், ஓகே, கியூஎஸ், சாரி பிஆர், கியூஎஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் த நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் இன் பிக்சர். ஒரு பிக்சரில் நிறைய ஷேப்ஸ் இருக்கும். அவங்க என்ன ஷேப்ஸ் கேட்குறாங்களோ அந்த ஷேப்ஸை கவுண்ட் பண்ணி எழுதணும். திஸ் இஸ் இன் பேஜ் நம்பர் 3. ஓகே, திஸ் லைக் ஹியர் ஆஸ்கிங் சீமா. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி ஸ்கொயர், ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆஸ்கிங். ஓகேவா? கவுண்ட் த ஸ்கொயர். 1 2 3 4 5. ஸ்கொயர்னு எப்படி இருக்கும்? பாக்ஸ் இதா. ஸோ 1 2 3 4 5. ஸோ புட் த 5. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். ஹவு மெனி ட்ரையாங்கிள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த மாதிரி எந்த ஷேப் கொடுத்தாலும் அவங்க எந்த பிக்சர் கொடுத்தாலும் அந்த பிக்சரில் இருக்கிற ஷேப்ஸ் நேம் கொடுத்து கவுண்ட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. எழுதணும். நவ் லுக் அட் திஸ் பிக்சர்மா. இன் திஸ் பிக்சர் ஹவு மெனி ரெக்டாங்கிள்? 1 2. And how many triangle? Only 1. This like ma. Okay, now here see ma. How many இங்கே வந்து நம்ம கொடுக்கல. சரியா? நேம் கொடுக்கல. நாமளே தான் நேம் எழுதி கவுண்ட் பண்ணி எழுதணும். வாட் ஆர் த ஷேப்ஸ் ஹேவிங் ஹியர்? ட்ரையாங்கிளா? ஸோ 1 2 3 4 5. 5 triangle and pentagon. This shape is called pentagon. 5 sides இருக்கா? 1 2 3 4 5. 5 sides இருந்தால் அந்த ஷேப்புக்கு பேர் pentagon. Only one pentagon. Here 2 triangles. So triangle 2 அப்படின்னு எழுதணும். Okay. Okay ma, up to this your revision is over. Okay. Take the pattern and Roman letter wise revise all the Romans. Okay va? Roman wise எல்லா questions revise பண்ணிக்கோங்க. After you revise, please write the home test. Okay. Thank you ma. All the best for your examination.